சாவர்கரை நாம் சொல்லுறோம் இந்து மகாசபைக்காரர். அவரு கோயிலுக்கு போகாத நாத்திகர் இல்லையா? அதை ஒத்துக்கிறீங்களா? நாத்திகர். சரி, அப்ப இந்து மகாசபையை நாத்திக அமைப்பா? அப்படி சொல்லலையே நாங்க. நான் சொல்றேன் நானு. அப்ப ஏன் ஒருத்தர் மட்டும் திமுக ஓட்டு போட்டாரு, பிரச்சாரம் பண்ணானால திமுகன்னு சொல்றீங்களே? தலைவரே கொள்கையாக கட்சியின் ஒரு அமைப்பின் தலைவரே நாத்திகராக இருந்தும் கூட, ஆனா அமைப்பு நாத்திகத்தை ஏத்துக்கல. 39, 41, 43 முஸ்லீம் லீக்கோட கூட்டணி அமைப்பு நார்த் வெஸ்ட், அதாவது வடமேற்கு எல்லை மாகாணத்தில், வங்காளத்தில், சிந்து மாகாணத்தில் 3லயும் இந்து மகாசபை முஸ்லீம் லீக்கோடு கூட்டணி வைத்து அமைச்சரவை அமைத்தது. சியாம் பிரசாத் முகர்ஜி தான் வங்காளத்தில் நிதி அமைச்சராக இருந்தார், முஸ்லீம் லீக் அமைச்சரவையில் இருந்தார். அப்ப அவர்கள் பாகிஸ்தானுக்கு தீர்மானம் போட்டார்கள். பாகிஸ்தானை ஆதரித்து சிந்து மாகாணம் தீர்மானத்தை எதிர்த்தார்கள். ஆனா அமைச்சரவையில் நீடித்தார்கள். அதையும் சொல்லுங்க, சேர்த்து சொல்லுங்க. அமைச்சரவையில் நீடித்தார்கள். அப்போ திமுக முஸ்லீம் லீகோட கூட்டணி வச்சா தப்பு, சாவர்கர் கூட்டணி வச்சுக்கலாம். உங்க ஜனசங்கத்தை உருவாக்கிய சியாம் பிரசாத் முகர்ஜி முஸ்லீம் லீகோட கூட்டணி வச்சு நிதி அமைச்சராக இருக்கலாம். ஆனா திமுக முஸ்லீம் லீகோட வச்சா மதவாத கட்சியோட வைத்துக் கொண்டார்கள். இது எதுக்கு இரட்டை அளவுகோல்னு கேட்கிறேன்.